காலை வணக்கம். அடிக்கடி வருகிற வழக்குகள் என்னென்னா, லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாரிசு சான்றிதழ் வாங்கிடுவாங்க. எப்படின்னா, பெண்கள் பேரை அதில் சொல்லாமல், அடுத்தது யாராவது ஆண் அந்த வீட்டை விட்டு வேறு சனாதான மீறலை விதிகளை மீறி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு இருந்தாருன்னா, அவர் பேரை சேர்க்காம வாரிசு சான்றிதழ் வாங்கிடுவாங்க. இது அடிக்கடி நடக்கிறது. இது மாதிரி நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போய் நேராக அதை சேலஞ்சு பண்ணுறீங்க லீகல் ஏர் சர்டிஃபிகேட். அந்த லிட்டிகேஷன் ப்ராசஸ் அது பாட்டுக்கு அது நடக்கட்டும். ஆனால் அது சரியில்லை. அதுதான் இங்கே உயர்நீதிமன்றம் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் வர்சஸ் தாசில்தார் மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் தாலுக் 2022 Part 8 MLJ 256 மெட்ராஸ். எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் வர்சஸ் தாசில்தார் மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் தாலுக் 2022 Part 8 MLJ 256 மெட்ராஸ். அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் வாரிசு சான்றிதழ் வச்சிருக்கிறதுனால உங்கள் உரிமைகள் நிலைநாட்டப்பட மாட்டாது. அது மற்றவர்களுடைய உரிமையை அது மறுக்க இயலாது. அதனால் அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ள உரிமையியல் நீதிமன்றத்தை நாடுவது தான் சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு, இறந்தவருடைய உறவும் உங்கள் உறவுக்கும் இல்லை உறவு முறையை மாத்திரம் நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலைநாட்டி வாரிசு சான்றிதழ் அற்ற நிலையிலேயே நீங்கள் உங்கள் உரிமையை பெறலான்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வாரிசு சான்றிதழ் கேன்சலுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாலும் நேரடியாக நீங்கள் வழக்கு போட்டு சூட் ஃபார் டிக்ளரேஷன் போட்டு அதுக்கப்புறம் செயலுறுத்து கட்டளை மேண்டட்டரி இன்ஜங்ஷன் போட்டு நீங்கள் உரிமையை கோரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கம். நன்றி.